பார்ப்போம், படிப்போம். இன்னைக்கு நம்ம ஆத்திச்சூடியை பற்றி பார்க்க போகிறோம். ஆத்திச்சூடியை எழுதியவர் ஔவையார். இதில் மொத்தம் 109 வரிகள் இருக்குது. இன்னைக்கு நம்ம அகர வரிசையில் இருக்க முதல் 13 வரியை பற்றி பார்க்க போகிறோம். அறம் செய்ய விரும்பு அப்படின்னா நல்ல விஷயங்களை செய்யணும். அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம் அப்படின்னா கோபப்படக்கூடாது, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இயல்வது கரவேல், மற்றவங்க யாராவது நம்மள்ட்ட உதவின்னு கேட்டாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யணும். ஈவது விலகேல் அப்படின்னா ஒருத்தங்க மற்றவங்களுக்கு செய்கிற உதவியை நம்ம என்றைக்கும் தடுக்கக்கூடாது. உடையது விளம்பேல், அதோட அர்த்தம் என்னென்னா உங்கள்கிட்ட இருக்க பொருளை பற்றி நீங்கள் பெருமையாக மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாது. ஹே பாத்தியா நான் புது பேக் வாங்கியிருக்கேன், ஹே பாத்தியா நான் புது சைக்கிள் வாங்கியிருக்கேன், அந்த மாதிரி யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஊக்கமது கைவிடேல் அப்படின்னா என்றைக்கும் முயற்சியை நம்ம கைவிடக்கூடாது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எண் எழுத்து இகழேல், எண்களையும் எழுத்துக்களையும் இகழ்ந்து பேசி அதை நம்ம படிக்காமல் விட்டுறக்கூடாது. ஏற்பது இகழ்ச்சி, நம்ம யாரிடமும் போய் பிச்சை எடுக்கக்கூடாது, அது இழிவான செயலாகும். ஐயமிட்டு உண், அதோட அர்த்தம் உணவு தேவைப்படுறவங்க இல்லாட்டி உடம்பு முடியாதவங்க அவங்களுக்கு உணவு கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம உணவை சாப்பிடணும். ஒப்புரவு ஒழுகு, உலக நடைமுறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதில் எப்படி வாழ்கிறதுன்றதை கற்றுக்கணும். ஓதுவது ஒளியேல், நல்ல நல்ல புத்தகங்களாக பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், என்றைக்குமே படிக்கிறத நிறுத்திடக்கூடாது. அவ்வியம் பேசேல், மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட்டு அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசக்கூடாது. அக்கம் சுருக்கேல், அதிக லாபத்துக்காண்டி ஒரு பொருளோட எடையை குறைச்சி விற்கக்கூடாது, அது ஏமாத்துற மாதிரி ஆகும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.